இங்கே நம்ம என்ன செய்ய போறோம்னா சூப்பரான ஒரு கீரை கடைங்க. மாங்காய் போட்டு கீரை கடை போதும். மாங்காய் கட் பண்ணி வச்சுக்கிறேன். புளிக்கு பதில் மாங்காய் போடுறோம். எல்லாம் குக்கரில் தாங்க போடுறேன். எல்லாத்தையும் குக்கரில் போட்டு ஒரே ஒரு விசில் தான். நான் செய்கிற மாதிரி செய்ய பாருங்க. வெங்காயம் தக்காளி மாங்காய் போட்டு பூண்டு போட்டுக்கிறேன். பச்சை மிளகாவும் கூட போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் எதுக்கு போட்டுனா கீரை வந்து பச்சையாகவே இருக்குங்க. அதுக்காக மஞ்சத்தூள் போடும். கீரை வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கோம். அதையும் போட்டுக்கலாம். ஒரே ஒரு விசில் விட்டா போதுங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி. ரொம்ப தண்ணி விடானா அரை டம்ளர் விட்டா போதும். ஏன்னா குக்கர் தான் வைக்கிறோம். அது தண்ணி விடும். மாங்காய் போட்டு கீரை கடைஞ்சினா சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்களா மாங்காய் தோல் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். தோல் எடுத்துணும். மாங்காய் தோல் எடுத்துட்டு போட்டு வேக வைக்கணும். கீரை கூட குக்கர் மூடி போட்டுருவோம். நான் இதோட கீரை வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே கீரை எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாமா? குக்கர் ஓப்பன் பண்ணலாம். எல்லாம் பச்சையாகவே இருப்பாங்க கீரை. ஒரே ஒரு விசில் தான் வைக்கணும். இருங்க நான் கடைஞ்சிட்டு காட்டுறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மாங்காய் போட்டு கீரை கடைஞ்சோம்னா நல்லா 2 தட்டு சாதம் சாப்பிடலாங்க. சூடாக கடைஞ்சோம்னா நல்லா மசிஞ்சிடும் பாருங்களேன். கடைஞ்சிட்டு தாளிச்சிக்கலாமா? எண்ணெய் கொஞ்சம் கீரை தாளிக்க வேண்டிய பொருள் காஞ்ச மிளகா வடவும் உளுந்து எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு எல்லாத்தையும் உணவு கொடுக்கணும். இதுக்கு கடுகுலாம் தேவையில்லைங்க. ஏன்னா அந்த வடத்துலேயே கடுகுலாம் இருக்கும். அதனால இதுக்கு கடுகுலாம் தேவையில்லை. அப்படியே டக்குன்னு அப்படியே மூடி வச்சிடும். இல்லாட்டி வாசனை போயிடும். நம்ம கடைஞ்ச கீரை எப்படி பார்த்தீங்களா? அப்படியே பச்சை பச்சைன்னு இருக்குங்க கீரை. அவ்வளோதான் கீரை கடையில்